கவின் நடிக்கிற பிளடி பகர் படம் பார்த்தீங்கன்னா வர தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ரிலீஸ் டேட்டோட நியூ போஸ்டர் இப்போ வந்திருக்கு. இப்போ தீபாவளிக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. அமரன், சிவகார்த்திகேயன் நடிப்பில் படம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 31 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. இப்போ பிரதர் படமும் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா அப்போ அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. இப்போ பிளடி பகர் படமும் அஃபிஷியலாக தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த 3 படங்களும் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது. கூலி படத்துலேருந்து இப்போ ரஜினிகாந்தோட கேரக்டர் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா தேவா அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் அனிருத் மியூசிக்கில் சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ரஜினிகாந்த் இந்த படத்தில் லீட் நடிக்கிறாரு. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். இப்போ வந்து ரவி தேஜாவுக்கு நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தெலுங்கு மூவி தான் விஸ்வம். இந்த படத்தோட அஃபிஷியல் டீசர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 4:05க்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இது ஆக்ஷன் மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். நந்தன் படத்தோட பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தேட்டர்கள் ரிலீஸ் ரைட்ஸை அயோத்தி படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ட்ரைடன்ஸ் ஆர்ட்ஸ் வாங்கியிருக்கிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா வர செப்டம்பர் 20 தேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. கோழி பண்ணை செல்லத்துறை அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலேருந்து ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லர் நல்லாயிருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜோ படத்தில் லீடர் நடித்த ஏகன், யோகி பாபு லீடர் நடிக்கிறாங்க. படம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 20 ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகுறது ஒரு தமிழ் மூவி தான் டோபாமைன். இந்த படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டர் பார்க்க நல்லாயிருக்கு. இது ஒரு காமெடி மூவியாக ரெடி ஆகிருக்கு. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். லப்பர் பந்து படத்தோட ஓவர்சீஸ் தேட்டரிக்கல் ரிலீஸ் ரைட்ஸை ஜென் ஆர்ட்ஸ் வாங்கியிருக்கிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. சேட்டலைட் ரைட்ஸை விஜய் டிவியோ, டிஜிட்டல் ரைட்ஸை டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் வாங்கியிருக்கிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. படம் செப்டம்பர் 20 ரிலீஸ் ஆக போகுது. த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துலேருந்து இப்போ தலைவன் வரான் அப்படின்ற நியூ ப்ரோமோ ஆந்தம் சாங் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சாங் கேட்க நல்லாயிருக்கு. இந்த சாங் பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி கிச்சா சுதீப்போட பர்த்டே. அவர் பர்த்டே ஸ்பெஷலாக அவர் நடிக்கிற படங்கள்லேருந்து போஸ்டர்ஸ் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிஆர்பி ஃபஸ்ட்டு பிளட் இந்த படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவியாக ரெடி ஆகுது. படத்தோட நெக்ஸ்ட் எப்படி கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். மேக்ஸ் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கிச்சா சுதீப் லீடர் நடிக்கிறாரு. அவர் பர்த்டே போஸ்டர் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் பார்க்க சூப்பராக இருக்குது. இது ஒரு ஆக்ஷன் மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தமிழ் டப்பிங்லேயே ரிலீஸ் ஆக போகுது. சூர்யா சாட்டர்டே அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 4 நாளில் 68.52 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இது ஒரு நல்ல கலெக்ஷன் தான். இந்த படம் போக போக எந்த மாதிரி கலெக்ஷனை கொடுக்க போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். மார்டின் அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவிலேருந்து பசங்கள் சாங் ஜீவன் நீயே அப்படின்ற சாங் பார்த்தீங்கன்னா வர செப்டம்பர் 3 மதியானம் 12:12க்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இப்படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். மது வடலாரா 2 அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவிலேருந்து இப்போ ஆக்டர் சத்யா அவரோட டப்பிங்கை இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இது ஒரு தெலுங்கு காமெடி மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா வர செப்டம்பர் 13 கிராண்டாக தெலுங்கில் மட்டும் ரிலீஸ் ஆக போகுது. ஏஆர்எம் அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவிலேருந்து கிளியே அப்படின்ற சாங் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லிரிக்கல் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் கேட்க நல்லாயிருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டொவினோ தாமஸ், கீர்த்தி ஷெல்லி லீடர் நடிக்கிறாங்க. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. நம்ம சேனல் வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா ஆல் சினிமா அப்டேட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.